ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான். இன்றைக்கி என்னமோ தெரில, நாளைக்கு ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதோ நான் இப்போ ஒன்று கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் அந்த அப்டேட்டு அப்படின்ற சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், கம்மிங் சூன்னு போட்டிருக்கு. இதை பார்த்திங்களா, ஒரு நாள் கழிச்சு இது செகண்ட்ஸு, இது மினிட்ஸு, இது ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டாக 1 இருக்குல்ல, அது வந்து டே. இது 7 இருக்குல்ல, அது ஹவர்ஸ். இது 29 இருக்குல்ல, அது மினிட்ஸ். இங்கே செகண்ட்ஸ் ஓடுது. சரியா, இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்திங்களா, நம்ம 14th லெவல் வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு சிங்கிள் மேட்ச் விளையாடுவோம். இந்த மேட்ச் விளையாடலன்னா இங்கே சிங்கிள் மேட்ச் விளையாடுவோம், டீம் மேட்ச் விளையாடலாம். கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே போகணுன்னே அடியில் ஸ்க்ரோல் ஐலாண்ட் ட்ரைனிங் இருக்குல்ல, ட்ரைனிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எனிமீஸ் கூட ட்ரைனிங் எடுப்போங்க. ஸ்க்ரோல் ஐலாண்டில் ஃபுட்பால் கேமு, அப்புறம் நிறையா இது கார் ரேஸு அதெல்லாம் இருக்கும். சரியா, இப்போ நம்ம போய் இது ஆட்டத்தை ஆரம்பிப்போம். Free Fire India. எப்போவுமே கத்தி மட்டும் விடுங்க. இது கத்தி இல்லைன்னா ஒரே ஒரு கன் மட்டும் விடுங்க. அப்போ தான் எனிமிக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு ஒரே ஒரு இதாக இருந்தது, இருந்தாலும் நான் சர்வே பண்ணியிருக்கேன். அது கிட்டேயே நான் கத்தி வாங்கியிருக்கேன். அல்லே 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 சொல்லுங்க, அல்லே 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 அல்லே. போய் பார்த்தீங்களா, நீ மனுஷன் இல்லடா. கைஸ், பார்த்தீங்களா, ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம அவன் எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு அட்வான்டேஜான்னு பார்க்கலாம். இது அட்வான்டேஜ். MP40யும் இதுவும் அழுத்தி பிடி, இப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தா. இது பாருங்க, இது MP40 எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, MP40 அழுத்தி பிடி. எப்போவுமே இப்படி தான் அழுத்தி பிடிச்சி வச்சுக்கோங்க எனிமி மேலே. அது பாட்டுக்கூட இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் என் கோல்டு வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். கம் பேக் ரிவெஞ்ச். அவனை சும்மா விடவே மாட்டேன். என்னோட ஸ்கின் கன்னு கைஸ், நான் ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஸ்கின் இருந்தால் இது கன் எக்ஸ்ட்ரா பவர் ஆகும். இது என்னோட ஸ்கின் கன் இல்லை. இதான போய் நான் ஸ்கின்னு எடுக்கணும். அல்லே 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 அல்லே. உங்ககிட்ட அவன் என்ன சொல்றது, அதுங்கிட்ட தான் நான் தப்பிச்சேன். அவங்ககிட்ட அந்த ஸ்கின் அதுங்கிட்ட பயங்கரமாக குறைஞ்சது, பயங்கரமாக சருன்னு குறைஞ்சது. நினைச்சண்டா. அலே அலே எவன்டா
இப்போ பாருங்க, அவன் தான் எடுக்க போகிறான். கத்தி எடுத்தானோ நம்மளுக்கு. இந்த கண்ணு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் பிடிக்காது. இதில் படுத்தே இருங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் வந்துருந்தா சுடுவானே தெரியாது. சொல்லல, அவனை விடவே விடாதீங்க. புரட்டி பிடிச்சா வச்சு அவனை பிடிச்சி விட்ருங்க. இந்த மாதிரி எண்ணெயாட்டு பண்ணாதீங்க. புரட்டி பிடிச்சி தெரிஞ்சா இல்லை இன்னும் எங்கே இருக்கா அப்படின்னா யார் அந்த போய் அடிக்கிறான்னு பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சில். நந்த நந்தா நந்த நந்தா சொந்தா சொந்தா கொந்தா கொந்தா. என்ன கன் இது எடுக்கலாம். இப்போ பாருங்க, 2 பேருமே அதான் பார்த்தீங்களா. போயா அதனால எப்படி அமௌண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். என்கிட்ட ஹாய் அமௌண்ட்டை தவிர எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியல. அது எப்படின்னு சொல்லி தந்தீங்கன்னா ஓகே கைஸ். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு நம்ம டேட் வேணும்னா June 4 இன்னைக்கு கரெக்டாக. எல்லாத்துக்கும் ஒரு ரீஓப்பன் ஆகிருக்குமா? எனக்கு ரீஓப்பன் ஆகலை. பிகாஸ் எனக்கு March 30th விட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு June 10 பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் ஆல்ட்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுங்கேட்டி எனக்கு June 9 வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இது ஸ்கூல் டைமில் அப்படி இப்படி ஆனால் அப்படி இப்படின்னு பண்ணுறேன் அப்படி இப்படி. ஏன்னா ஸ்கூல் டைமில் இது என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. பிகாஸ் எங்கள் அம்மா வாங்கி வச்சுப்பாங்களா. நான் என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்களா ரூபா அதுங்கேட்டி நம்பி 29 ரூபா தான் இந்த டைமண்ட். அதெல்லாம் வாங்குங்க. எங்கள் அம்மா பார்த்து செருப்படி வாங்குவாங்க. அம்மா அப்பா ஃபோனாக தான். பின்னாடி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்கின்ஸ்லாம் இருக்குது. வெப்பன்ஸ்குள்ளே போய் இது போனீங்கன்னா இங்கே இந்த கன் இருக்கா, இங்கே ஓரத்தில் ஸ்கின் இருந்தால் இதை எக்யூப் பண்ணிக்கோங்க. அப்படி
ஸ்கின் இல்லைனா நான் ரொம்ப நாள் கழிச்சு எக்கச்சக்கமான நாள் கழிச்சு கைஸ் இப்போ தான் 14th லெவலில் வர்றேன். பிகாஸ் 5 போயா ப்ரீமியம் பிளேயரு அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ப்ரீமியம் பிளேயருக்கு 4 போயா, எக்ஸ்ட்ரீம் பிளேயருக்கு 5 போயா. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் பிளேயருக்கு 1 போயாக்கு 4 லெவல் தான். டிஸ்அட்வான்டேஜ் 1 HP நினச்சி பாருங்க. சரி கைஸ் நான் கொஞ்ச நேரம் மேட்ச்சில் இது பண்ணிகிட்ருக்கேன், பேசிக்கிட்டு விளையாடுறேன் சரியா. என்ன பண்ணலாம், அவன் 1 பாயிண்ட் எடுத்திருக்கான், நான் 1 பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறது, அது நம்ம என்னோட கெட்ட நேரமாச்சே. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளுக்காச்சு ஃப்ரீயாக இருக்கணும்ல. எனிமி ரொம்ப பல்காக தான் இருக்கா. ஆனால் ஒரு டைம் பேசி எனக்கு ஹேக்கரே வந்திருக்கான். ஹேக்கர் வந்துங்கிட்டி என்னால் 1 பாயிண்ட் எடுக்க முடியல. 1 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு திணறினேன். இந்த மாதிரி ஒரு இது ஹேக்கர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம போட்ட உடனே இது அவனோட ஐடி வரும்ல, அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹேக்கர்னு எழுதியிருக்கும். அப்போ அவன் ஹேக்கர். அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்கானுங்க ஹேக்கரு. அதுங்கிட்டு தான் ஆனால் இந்த டைம் எனக்கு ஹேக்கர் நல்லவே வருது. ஹேக்கராக இருந்தால் 1 பாயிண்ட் எடுக்க முடியாது. ஒரே 1 பாயிண்ட் தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான்னு நீங்களும் நம்பிட்டு இந்தாடா பாயிண்ட்டு வச்சுக்கோ ஏன் இதுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே ஏறிட்டான். இதுங்கிட்ட நான் சேஃப்டியாகவே இருக்கேன். போயாக எப்படி இந்த கன்னு தான் ஸ்கோப் வச்சு தெரியுதா, ஸ்கோப்பு இதை வச்சு ஒரே தள்ளிட்டேன். அதான் 2 ஒரே டார்க்குனா 99 155ன்னு முடிங்கிட்டான். ஓகே என்ன பண்ணுறது, ஸ்கின் ஆல்ரெடி அங்கிட்ட இருக்குது. சரி ஒரு டீம் மேட்சை போட்டு விடலாம் கைஸ். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்துட்டேன். இப்போ டீம் மேட்ச் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி இந்த இதை வால்பேப்பர் மாற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டீம் மேட்ச் வேணுன்னா
இங்கே இப்படி போட்டு இங்கே ஓரத்தில் தண்ணியாட்டம் இருக்கும் அப்படி அது என்ன அது போட்டுக்கோங்க. எனக்கு இப்போது இந்த மேட்ச் வேணும். எடுக்க முடியல கேட்டி. நான் இந்த மேட்சுக்கே போகிறேன். திடீர்னு காசு இல்லை. அடுத்த ஆள் ஒருத்தன் வாங்கணும்னா மைக்கேல் ஜாக்சன் என்கிட்ட இருக்கார். ஸ்பைடர் ட்ராப்பு இது வாங்கி இது ஸ்பைடர் ட்ராப்பு இதை இந்த ஸ்பைடர் வாங்கி போட்டோன்னா அது எனிமிக்கிட்ட போய் வலையை போட்டு விட்டுரும். அப்புறம் எனிமி நான் ஸ்லோவாக நகர முடியும். அது கேட்டி அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. எத்தனை போய் ஆயிடுச்சுன்னா 2 போயா தானே? 2 போய் தான். ஸ்கோப் கட்டியும் வாங்கிக்கோங்க எப்போவுமே. பிகாஸ் இங்கே டயர் இருக்குது வச்சு எல்லாத்தையும் ஸ்கோப் வச்சு டங்கு 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 டங்குன்னு போட்டா முடிஞ்சு. டங்கு டுங்கு டங்கு டுங்கு. Head there. மதுரை Help me. First doom. படு உட்காரு. Double takedown. டீம் மேட்ச் வந்தாலே ஒரு பிரச்சனை இப்படி தான் எனக்கு. ப்ரோ உங்கள் கையில் தான் மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. ஓகே எப்பவுமே உங்கள்கிட்ட காசு இருந்தால் லாஸ்ட்டாக வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு வேணுங்கிற கண்ணு வச்சுக்கோங்க. இதில் என்ன இப்படி இந்த டூ இது வரைக்கும் இந்த டூ இது வரைக்கும் வாங்கிக்கோங்க. அது ஓகேயா? ஆக்சி இவன் சொல்றானே இவன் நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுக்குலாம் ஒரு இதுவும் இருக்குது. அது இதுதான் ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. Double takedown. எனிமிய நம்ம எவ்வளோ எனிமிய போட்டாலும் அவனுக்கு காசு அதிகமாக கொண்டு வந்தோம்னா வேணுங்க. ப்ரோ உங்களுக்கு தான் மாங்கணும் மரியாதை எல்லாம் இருக்கு. ப்ரோ எனிமி வர போறான் கொஞ்ச நேரத்துல, அது மட்டும் எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட வாய்ஸ் கருணாக்கு உள்ள அக்கச்சக்கமா இருக்கானுங்க இருந்தாங்க. சொல்லுங்க என் வாய்ஸ் கருணாக்கு அங்க வரா அங்க அங்க Double takedown. மதுரை வீட்டுதானே இங்க எனிமி இருக்கா? Head there. ஓகே ப்ரோ.
நான் என்ன பண்றது? கவனிக்கலாம். உன்னோட பட்ஜெட் Resources here. இருக்கு. Thanks. தேங்க்ஸ் ப்ரோ. Come here. Good job. அவரு கிட்ட போய் Nice try. Head there. ப்ரோவே சால்வே கொடுத்துட்டீங்களோ கேட்குறேன். First doom. Double takedown. Ace. என்னது சொல்லிட்டேன். Good job. Nice try. First doom. Double takedown. Head there. Head there. எங்கேயோ சுத்திட்டு இருக்கான் ப்ரோ. இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். என் டீமேட்ட போட்டுக்கிட்டு சுட்டு தள்ளிட்டான். Double takedown. Good job. இப்போ நீங்க இந்த வேணுங்க பார்த்தா இது Resources here. இவங்களுக்கு வேணும்னு எடுங்க. நான் சொல்றேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. நான் சொல்றது யாராச்சும் கேட்டு ஓகே. ஒன்றும் நாங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நாங்க போயா அதுக்கு எடுத்து விட்டாதான் சும்மா வந்து படு இங்கதான் எங்கேயோ ஒரு அக்கௌண்ட். Double takedown. போயா இருந்தான். அது கேட்டி எனக்கு ஒரு உண்மையா இருக்குதா நானே இல்லை.
சரி போட்டுதான் வைப்போம். ஓகே, இவருக்காக ஸ்டிக்கர் எடுக்கணும். guys, ஒரு நோட் பண்ணணும். நோட் பண்ணும். இங்க பாருங்க, 4 பேரு, நாங்க 3 பேர். போயாவா போ. அக்செப்ட். Hi bro. போலடா. வாட்ச் பண்ணி போனேன். தர உனக்கு சரியா? எனக்கு தெரியாம பாடுறா. ஒரு நாள Free Fire in. Quiet, please. I need to focus. இந்த கண்ணு இது ஷார்ட் ரேஞ்ச். லாங் ரேஞ்ச் கிட்டது. ஷார்ட் ரேஞ்ச் இது It's showtime. ஷார்ட் கன். ஓகேயா ப்ரோ? எங்க ப்ரோ பாருங்க, பல்கா இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. First down. Double takedown. Thanks. எனக்கு வேணுங்கிற கண்ணு எடுத்துக்கிறேன். என்ன பிளேஸ் இந்த மாதிரி பிளேஸ் ஐயா எப்பவுமே இந்த கன் தான். Head there. பார்த்துக்கிட்டே இருக்க. இறக்க முடியும் அப்படின்னா First down. Enemy spotted. சொல்றான். சரி போனேன்.
தேங்க்யூ ப்ரோ. Double takedown. ப்ரோ வெளிய ப்ரோ. சாவுடா. அவன் சொல்றான். Triple takedown. Resources here. Thanks. அப்படி போனீங்கன்னா ட்ரெயினுக்கு சரியா? எனக்கு தெரியும் அவங்க ஃபாலோ பண்றது சொல்லிட்டு. First doom. ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. Help me! ப்ரோ Enemy spotted. உங்களை ப்ரோ Enemy spotted. ரெண்டு பேர் Double takedown. வேலைக்கே ஆகாது சரியா ப்ரோ? ப்ரோ வேலைக்கே ஆகாதுன்னு இன்னைக்குமே ஷார்ட் கன் நம்பிடாதீங்க கைஸ். நானும் அன்னைக்கு அப்படிதான். ஷார்ட் கன் நல்லது இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் ஷார்ட் கன் எடுக்காததான்னு சொல்றாங்க. பார்த்தா இது எப்பவுமே வரும். நானும் வந்துட்டேன் பாருங்க இப்படி ப்ரோ எதுக்கு ப்ரோ Help me! முடிச்சு விட்டுருங்க. Triple takedown. I need glue wall. I need glue wall. Head there. மாங்காய் வாட்ட போட்டுணும். மாங்காய் ஊட்ட காய வச்சிருவாங்க அதுல. அப்புறம் Double takedown. டார்கெட் போடுறாங்க. ஏதோ பின்னாடி பாருங்க. Ace. இந்த வேலைக்காக பண்றாங்க. Head there. ஒருத்தன் போட்டுட்டு
Resources here. Resources here. Resources here. Resources here. Resources here. Head there. Help me! Help me! Thanks. Help me! Help me! Double takedown. So why is it me? அப்பெல்லாம் நீ எங்க டீம்மேட்க்கு வந்துடா. டீம்மேட்டாவே வராதுங்கடா. வேணும்னா நான் பண்ணிக்கிறேன் சரியா? தொப்பி போயிடுச்சா? எனக்கு நானே அதான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 14 லெவல் திடீர்னு வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சரி கேம் விட்டு வெளியே வந்திருக்கு. அந்த கேமில் போடலாமான்னு சொல்லுங்க, போடுறேன் சரியா? சரி கேஸ், அவ்வளோதான் கேஸ், இந்த கேம் இதோடு முடியுது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணிவிட்டு இந்த கேமை முடிச்சுக்கலாம். இந்த இதை போய் எங்கேயோ இருக்கும் ரெக்காயரோ சரி இல்லை வாங்கி விட்டு இதுக்காக இருங்க. கடைசியாக போயாப்பா ஸ்கூலில் போய் இதுக்கெல்லாம் காமிச்சிட்டு இதுதான் போயாப்பா ஸ்கூலில் இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது அப்புறம் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, உங்களுக்கே தெரியும்ல நான் ஒன்றும் பண்ணலடு. ஜஸ்ட் இதை தொட்டால் அதுக்கே வந்துருச்சு. ஃப்ரீ ஸ்பின் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று பண்ணி விட்டு மேட்ச் முடிச்சுக்கிற ஒரு டிக்கெட்டை கொடுத்து பூட்ஸு கிடச்சிருக்கு. ஒன்று ஸ்பின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ என்கிட்ட கேர்ள்ஸ் ஸ்கின்னே இல்லையே கைஸ், அது எதுக்கு தான் தராங்க? ஐயோ இது வெஹிக்கிளுக்கு ஸ்கின் தந்தால் பரவாயில்ல, இவனுங்க மாட்டுக்கல.
இஷ்டத்துக்கு என்னத்தையும் தரானுங்க. எனக்கு வெஜிடபிள் ஸ்கின்னு இல்லாட்டி டைமண்ட்டு அந்த மாதிரி தந்தாச்சும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நீ யுவானுக்கு போட்டு பார்க்கலாமா நீ கேட்குறேன் இருங்க. காம்பியாக இருக்குல்ல சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். நான் உங்களோட DSYVN vlog. அப்படி என் பேர் சொல்கிறேன். எங்கள் அக்கா பேர் விபா, எங்கள் அண்ணா பேர் நந்தி, என்னோட பாப்பா பேர் சஸ்திகா, என்னோட தம்பி பேர் தக்ஷின், என்னோட பேர் யதுலன். சரியா? யதுலன். யாருக்காச்சும் புரியுதுன்னா செகண்ட் டைம் பாஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. Bye bye.